அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை நடத்த போகிற, உங்களை உயர்த்த போகிற, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பதிலும் அதன்படி நடக்கையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், அற்புதமும் நடக்கும். இந்த நாளில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நம் எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்துட்டாரு. அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி கொடுக்காம இருப்பார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். படித்து முடித்துவிட்டு இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன் என்று வாலிப தங்கைகளே, வாலிபர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கவலையோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்தவர் உன் குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். அதே போல் பலவீனத்தோடு கூட, வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் விடுதலை தருவார். கண்டிப்பாக நிச்சயமாகவே ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்க, விசுவாசிங்க. பிரச்சனை மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்ன ஆகும் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு எதிர்காலமும் உயர்வும் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கும். ஆமென். God bless you.